ஒரே ஒரு இந்த பிறப்பின் மாதத்திலே ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்ல நிர்பந்தமாய் நிற்கிறேன். அப்படியா, இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நாளில் நான் கொண்டாட சொல்லலை, நாம் இன்னும் கொண்டாடிக்கொண்டே இருப்போமானால் நான் பரிதைக்கப்பட்ட சிறங்களாய் மாறும். அல்லேலூயா. ரெண்டாவது, சிலுவை நாம் பார்க்க வேண்டியது, சிலுவையின் நிகழ்வுகளை இயேசு நமக்காக எடுத்த முயற்சிகளை பார்க்க வேண்டியது. இந்த பிறப்புக்கு அடுத்தது அவர் மரணம் நினைவுகளை, மரணம் காரியங்களை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது மூன்றாவது நித்தியத்தினுடைய காரியங்களை, பரலோகத்துக்கு உரிய காரியங்களை நாம் கை கொள்ளும்படிதான் இந்த கடைசி காலத்தில் தேவன் வரப்போகிற இந்த நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நாம் கொண்டாடுவோமா, பிறரிடத்துல சொல்லுவோமா, நாம் ஆயத்தப்படுவோமா? இது எது சிறந்தது, எது முக்கியம் என்று சொல்லி இல்லை, உலகம் கொண்டாடுது, நானும் கொண்டாடும் வேணும்னு சொல்லலை. அந்த கொண்டாட்டத்திலே நாம் உணர்வு அடைவோம். இங்கே இந்த வசனம் சொல்லி இன்றைக்கு நான் 2 மாரியை உங்களிடத்தில் சொல்லி வேகமாய் கடந்து போகிறேன். முதல் மாரி என்ன தெரியுதா? முதல் நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்ட முதல் மாரி என்ன? 2 மாரி இருக்குது. 2 பேர் மாரியை சொல்லலை, 2 மாரியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒன்று பின்மாறி, இன்னொன்று முன்மாறி. அப்போ ஒன்று பரிசுத்த ஜீவியம், இன்னொன்று உலகத்தின் உள்ள ஜீவியம். இப்போ இதுதான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த முன்மாறி பின்மாறி, இல்லை பின்மாறி முன்மாறி. ஒருவேளை வேகமாய் கடந்து போனவர்கள் இந்த மாதிரி இல்லாமல் போயிருப்பார்கள். அதாவது தேவன் இல்லாமல், பரிசுத்தாவின் நடத்துதல் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் வேகமாய் கடந்து போய் அங்கே என்ன பண்ணுவாங்க, நின்று கொண்டு இருப்பார்கள். நான் தோற்று போனேன். எந்த மனுஷனும் எந்த கிறிஸ்துவர்களும் நாம் மல்பித்தம் பண்ணக்கூடாது. சட்டத்தின்படி, எந்த சட்டம்? வேத சட்டத்தின்படி நம்முடைய ஓட்டத்தை நிதானத்தோடு, பொறுமையோடு, வசனத்தை கை கொண்டு ஓடுவோமானால் நிச்சயமாக நம்முடைய ஓட்டம் சிறப்பாக இருக்கும், முடிவும் ஆனந்தமாக இருக்கும். சொல்லுங்கள் அல்லேலூயா. இங்கே ஒரு மனுஷன் சொல்கிறான், சிமியோன் என்கிற ஒரு மனுஷன் சொல்கிறான். அதை வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அத்தியாயம் 32ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். போதும். இதுதான் நம்ம உள்ள போக போகிறோம். கொஞ்ச நேரம் நான் உங்களோடு பேசட்டும். கர்த்தர் உங்களை ஆளுகை செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் நிறைவே தருவாரா. பாருங்க, மறுபடியும் வாசிக்கலாம். உம்முடைய ரட்சணியத்தை என் கண் கண்டது. தொடர்ச்சியா அவளை குறித்து சொல்லுங்க. இப்போ பாருங்க தேவனுடைய பிள்ளைல, இது நான் ஒரு வகையில் பிறப்பின் செய்தியெல்லாம் சொல்ல எனக்கு மனம் இல்லை. சொல்லுங்க. கொண்டாட ஒருவளுக்கு மனம் இருந்தாலும் கிறிஸ்து உனக்காக பிறந்திருக்கிறான்னு சொல்றதுக்கு எனக்கு மனம் கிடையாது. உண்மையிலேயே ஆமென் சொல்றவங்க இல்லையே சொல்லுங்க. அப்போ கிறிஸ்து பிறந்தவராய் அல்ல, அவர் வெற்றி சிறந்தவராய், ஜெயம் பெற்றவராய், சிங்காசனத்திலே அமர்த்தப்பட்டவராய் காணப்படுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஏற்கனவே ஒரு அவுட்லைன்ல பார்த்தோம். நான் போகிறது வாசிக்க வேண்டாம்.
நான் போகிறது உங்களுக்கு என்ன சொல்லுங்கள, இதெல்லாம் தெரிஞ்ச ரோட்டு வசனம் தான். நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும். அதாவது நம்ம விட்டு ஒருவர் கடந்து போறாங்கன்னு சொன்னா அவங்களோட நம்ம ராஜ்யத்தை முடிச்சிடக்கூடாது. அவங்களோட நம்ம அந்த ஜீவியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க் செய்யக்கூடாது. சொல்லுங்கள், அது என் கணவனோ என் மனைவியோ என் பிள்ளையோ யாரானாலும் அது நியமிக்கப்பட்ட ஒன்று. எல்லாம் என்ன பண்ணி ஆகணும். ஹலோ, இருக்கிறீங்களா? நான் முடிக்க போகிறேன். இந்த சந்தோஷத்திலேயாவது இருங்க. பாருங்க, எல்லாரும் ஒரு நாள் என்ன பண்ணி ஆகணும், போய் ஆகணும். இயேசு பிறந்தார், எங்க போனாரு? பாடுபட சிலுவைக்கு போனாரு. நம்ம தொடங்கப்பட்டிலேருந்து இந்த நாள் வரலாம் நம்மளுக்கு பாடு உபத்திரம் எந்த நெருக்கம் நிறைய எக்ஸட்ரா இன்னும் தொடர்ந்து வந்ததுதான் இருக்குது. நம்முடைய போராட்டத்தில் என்ன இருக்குது? இன்னைக்கும் நம்ம போராடி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த சிமியோன் என்கிற இந்த தெய்வ மனுஷன் அவருடைய என்ன பண்ணுது, ரட்சணத்தை கண்டான். சொல்லுங்கள் இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பிறப்பை இன்னைக்கு நிறைய பேர் காணுகிறாங்க. பிறப்பை நிறைய பேர் உற்சாகமாய் கொண்டாடுறாங்க. அதுக்கு எதிரான ஆள் இல்லை, அது தேவையில்லாததும் இல்லை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இங்க ஒரு அனுபவத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 25 வாசிக்கும் போது, அப்பொழுது சிமியோன் என்று பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, இப்ப ஒண்ணு அவங்களால சொல்ல முடியுமா? அவன் இருந்தான், கடைசியில் அவரும் இருந்தாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் அந்த பட்டணத்துல இருந்தானா? பாத்தீங்களா? அவன் பேரு கிறிஸ்துவனா இல்ல, நல்ல பேரு செலக்ஷன் பண்ணி வச்சவனா இல்ல. அந்த சிமியோன் எப்படி இருந்தானா? அப்பொழுது இருந்தான், நம்மோட இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர அவன் நம்பிக்கை உள்ளவனாய் காத்திருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டா நம்ம போய் கேட்க விட்டு நம்ம என்ன பண்ணோம், ஹாப்பி பர்த்டே டு யூ பாடிட்டு வருவோம். இந்த பாட்டை நம்ம காலம் ஃபுல்லாக பாடிக்கிட்டு கொண்டாடி இப்போ நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ண கிளம்பிட்டாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் போகலாம் எதுக்குன்னு சொன்னால் எத்தனை மூட்டை வரும் சொல்லுங்கள் இல்லையா? பிஸ்கெட் எத்தனை மூட்டை வரும், மிக்சர் எத்தனை மூட்டை வரும். நான் விட்டுட்ட இடத்துல உங்களுக்கு சொன்னல என் செய்தி. இந்த சிமியோனை போல என் கண் திறக்கப்பட்டது. இன்னும் நான் அதுக்குரியவனா இருப்பேன்னா இன்னும் நான் சிலுவையின் உபதேசத்துக்கே போகல. சொல்லுங்கள் இல்லையா? யோவான் சொல்றாரு, 1 யோவான் 4:5 வசிக்கலாம். யாரும் வேகமாக எடுத்துக்கோங்க. இது உங்க நேரம், உங்களுக்கு வேலை, நல்ல டியூட்டி நேரம். வசிங்க 1 யோவான் 4:5 இல்லை 5:4 வசிங்க. பாருங்க, தேவனால் பிறக்கிறது தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இவர் உலகத்தை மாத்திரமல்ல, உலகத்தின் உள்ளவைகள் அத்தனையும் ஜெயித்து பரமேறி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப தேவனுடைய பிள்ளைகளை இந்த சிமியோன் இந்த கான்செப்டுக்குள்ள நம்ம வருவோம். இதை வச்சுதான் முன்மாறி பின்மாறிய சொல்லி என்ன பண்ண போறேன், அதை முடிக்க போறேன். அல்லேலூயா. இந்த உபதேசம் உங்களை என்ன பண்ணோம், இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்க பண்ணோம். ஆமென் சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம். அவனை பார்த்து சொன்னார், இன்னும் கிட்டவானார். சொல்லுங்க அல்லேலூயா. எங்க ஏதுன்னு நீ தான் ஆராயணும். அல்லேலூயா. எது ஒன்றாலும் நம்ம பிரிச்சு மேய்ச்சிடல, எது ஒன்றாலும் யாரையும் கேட்காம நம்ம என்ன பண்ணிடணும், ஓப்பன் பண்ணிடல. என்ன பண்றோம், எது பண்ணாலும் நன்மை தீமை அறியக்கூடிய நாம 2த்தையும் ஷேர் பண்ணி செய்யறல்ல. இங்க பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை, இங்க நடந்த காரியம் என்ன,
இங்கே வசனம் என்ன சொல்லுது? இவனுக்கு, இந்த சிமியோனுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உண்டானது. அவன் அதை தொடர்ந்து 26 வாசிக்க போகுது. பாருங்க, இருந்த தேவன் சொல்றாரு. 25 என்ன பண்ணாரு? இருக்கிறார் என்று சொல்லி முடிக்கிறாரு. அதே பரிசுத்த ஆவியானவர் நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய். தொடர்ச்சியாய் பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஆவியின் தேவதையினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன். புறஜாதிகளுக்கு பிரகாசித்த ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சகத்தை என் கண்கள் கண்டது என்றான். ஹல்லேலூயா. அந்த சிமியோனுக்கு சொன்னதை கர்த்தர் என்ன பண்ணாரு? அதை செய்து முடித்தார். அவரை பார்க்கும்படி செய்து முடித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2ஆம் வசனம் சொல்லுகிறது அதே பகுதியில், சீரியா நாட்டிலே சேனியோ என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படுவதற்கு எல்லோரும் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இங்க பாரு, எதுவுமே எல்லாம் திட்டம் பண்ணி தீர்மானத்தோடு நிறைவேறப்பட்டது. சொல்லுங்களேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஏதோ வசனத்தை சொல்லி, வசனம் எப்படி சொல்லுது, நீ உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை, அந்த இடத்துல, அந்த பட்டணத்துல அவன் இருந்தா தேவ ஆவியினால் அவன் நிரப்பப்பட்டான். அல்லேலூயா. பாருங்க, தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவன் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டான். புறஜாதிகளுக்கு மீட்பை கண்டான். இப்படிதான் சொல்ல முடியும். இயேசு என்று சொன்னார், எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, புறஜாதிகளுக்கு ஒரு மீட்பை அவன் கண்டான். இருளுக்கு ஒரு வெளிச்சத்தை அவன் பார்த்தான். அந்த பார்த்த அந்த காட்சி தான் சொல்றான், உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. சொல்லுங்களேலூயா. ஓசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 6ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்போ நாம் அந்த பின்மாறி முன்மாறிக்கு போகிறோம். அப்பொழுது கர்த்தரை அறிம்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளை சண்டே மாத்திரம் சிரமத்தோடு வருவார் என்று சொன்னார், கட்டாயத்தோடு வருவார் என்று சொன்னார். நாம் கைவிடப்படுவார்கள். சொல்லுங்களேலூயா. ஏனென்றால் நான் ஒரு வசனத்தை காமிக்கிறேன். அப்போஸ்தலர் 2:6 வாசிக்கும் போது வேகமாய் சொல்லி முடிக்கிறங்காட்டி வாசிக்கலாம், பெரிய கஷ்டம் கிடையாது. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து, இங்கு கூட சத்தம் உண்டாகிறது. என்ன சத்தம் இது? நான் கொடுக்கிற இந்த மைக்கு சத்தமா, இல்லை எனக்குள்ள எனர்ஜி சத்தமா, இல்லை இது பரலோகத்தின் சத்தமா? பரலோகத்தின் சத்தமா இருக்குமானா நிச்சயமா இந்த 4ஆவது திசையில் இருக்கிறவர்கள் நிச்சயமாக சத்தத்தை தேடி வருவார்கள். எப்படி? அவர்கள் மத்திய 1 நினைக்கிறேன், மத்திய 2:9 சொல்லப்படுகிறது, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு அவர்களுக்கு முன் சென்றது. அந்த நட்சத்திரம் முன் சென்று பிள்ளையாகிய இயேசுவை காமிக்குமானால்
அவனுக்கு என்ன பண்ணுது? சிமியோனுக்கு அவர் சின்னத்தை அவன் கையில் ஏந்தி கொண்டான். அவரையே கையில் ஏந்தி கொண்டான். எவ்வளோ நெருக்கம் பாருங்க. அதில் வாக்கு பரிசுத்தாவினால் வாக்கு உரைக்கப்பட்டது, அவரை காணும் வரை உனக்கு மரணம் சந்திக்காது அப்படின்னு சொல்லுங்க. இல்லையே சொல்லுங்க. நான் பல முறை இந்த இடத்துல நான் இந்த பிரசங்க நேரத்தில் சொல்லியிருக்கிறேன். எப்படி என்று சொன்னால், அந்த சத்தம் வானத்தில் தொழிக்கும் போது முதலாவது அங்கு இருக்கிறவர்கள் புறப்படுவார்கள். இரண்டாவது நீங்களும் நானும் உயிரோடு பல நெருக்கத்தில், உபத்திரத்தில், பல நிந்தையில், நெருக்கத்தில் வசனத்தை பிடித்து வசனத்தின்படி வாழ்க்கையை அமைத்து இழக்க வேண்டியதை இழந்து பிடிக்க வேண்டியதை பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த சத்தத்துக்கு, இரண்டாம் சத்தத்துக்கு நாம் எதிர்நோக்கி போகக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்ப இங்க வாசித்த பகுதி என்ன சொல்லுது? ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் அவர்களை அந்த நட்சத்திரம் வழி நடத்தினது. அல்லேலூயா. அப்போ நட்சத்திரம் வழி நடத்துமானா, அவர்களை கொண்டு போய் அந்த இடத்துல, போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் நிறுத்துமானா, நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் உன்னை சந்தித்ததும் ரட்சித்ததும் அபிஷேகம் பண்ணினதும் உனக்கு ஆஸ்தியும் அந்தஸ்தும் பேரும் புகழும் கொடுத்தது கைவிட அல்ல, மறந்து போக அல்ல, விட்டு போக அல்ல, உன்னை கொண்டு போய் சேர்க்கிறபடியே. சொல்லுங்கள் அல்லேலூயா. அதான் சொல்ற, நான் போறது உனக்கு நலமா இருக்கும். நான் போயிட்டா உனக்கு வாழ்க்கை ஓவர் ஆகாது. நான் போன பேரு நீ என்ன பண்ண? தன்னிச்சையாய் தன் விருப்பத்தோடு என்னை மகிமைப்படுத்துவேன் தான் சொன்னார். சொல்லுங்கள் அல்லேலூயா. நான் போய், இது ஆவியானவர் சபைக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்க வாக்கு தத்தத்தை நினைக்காதீங்க. ஆவியானவர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் போய் உங்களை என்ன பண்ணுவேன்? அது ஓகே, நம்ம அது மேல ரொம்ப நோக்கமா இருப்போம். ஒருவேளை அங்க கூட எனக்கு பெட்ரூம்லாம் வருமா? சொல்லுங்கள் அல்லேலூயா. அங்க கூட எனக்கு என்னது, எனக்கு தனி போர்ஷன் கிடைக்குமா? டச்சிங் வேணாம், தனி போர்ஷன் வேணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. அது அல்ல கான்செப்ட். நான் போய் ஒரு தேற்றுகிற வாளனை உங்களுக்குள்ள அனுப்புவேன். அவர் உங்களை, ஹலோ, இப்பதான் காண போறேங்க ஒருத்தர் கூட, அவர் உங்களை எல்லா சத்தியத்துக்குள்ள, எல்லா மசாலாக்குள்ள இல்லை, மசாலா நிறைந்த சத்தியத்துக்குள்ள இல்லை, கவர்ச்சி நிறைந்த சத்தியத்துக்குள்ள இல்லை. அதுவும் சத்தியம்தான். கவர்ச்சி நிறைந்த சத்தியம் என்ன? நிறைய தெரியல உங்களுக்கு, கேட்டு வேர்ல்டில் வச்சிருப்பீங்களே. போகையிலையும் ஆசீர்வாதம், வரையிலையும் ஆசீர்வாதம். இப்படியே போய் இன்னும் வந்து இருந்தால் அங்கே போகிறது எப்போ? சொல்லுங்கள். ஏற்கனவே நான் என்ன பண்ணேன், ஒரு போர்டு காமிச்சேன். அந்த போர்டு என்ன பண்ணுது, இது இங்கே போகணும்னு அது காமிச்சு நிற்குது. சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்படி அல்ல நம்ம ஜீவியம், தேவனுடைய பிள்ளைகள். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க போகுது. நான் போய், அதே இடத்துல தான் இருக்குது, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றுகிற வாளனை அனுப்புவேன். அவர் உங்களை தேற்றுவார், சக்கலத்திலே தேற்றும். வருகிறவர் நம்மளை பூஸ்ட் பண்றதில்ல, நம்மளை தேற்றுகிறார். எதில் தேற்றார்? நெருக்கத்தில், உபத்திரத்தில். உண்மையான கிறிஸ்துவ ஜீவியன்னா வாங்கி வாங்கி பண்றது தாங்க, வாங்கி வாங்கி செய்து தாங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா. உண்மையான ஊழியம், கர்த்தர் விரும்புகிற ஊழியம்னா ஜெபிச்சு ஜெபிச்சு பரிசுத்தாவின் நடத்துதல்ல நடந்து 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 ஆத்மாவை சம்பாதிக்கிறதோ, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை விரிவாக்குறதும் இதாங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா. அதான் சொன்னார் சிமியோனை பார்த்து, என்னை பார்க்க முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய். சொல்லுங்கள் அல்லேலூயா. சொன்னதை அவன் கையில ஏந்தி கொண்டான். பரிசுத்த ஆவியானவர் அவர் இருதயத்தை, வசனம் சொல்றார், இருதயத்தை நிரப்பிட்டார். அந்த 25 வாசிங்க, ரிவைண்ட் பண்ணி மறுபடியும். சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன், கீழே வாங்க. அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வரை காத்திருந்தவனாயிருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். பாருங்க, கூப்பிடல. நல்லா கவனி, இன்னைக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க, அடி என்ன பண்ண கொத்துறாங்க, மோளத்தை காசுறாங்க. இதெல்லாம் அங்க நடந்தது எலியா காலத்துல. எலியா கோலா இருந்தாரு.
அல்லேலூயா. இது புதிய ஏற்பாட்டின் காலம், கிறிஸ்து வரப்போகிற காலம். இதில் ஒன்றும் எதையும் கொளுத்த வேணாம், எதையும் ஏற்ற வேண்டாம், இது கூட வேண்டாம். இன்னைக்கு அவர் ஒவ்வொருத்தரோடு கூட இருக்கிற விரும்புகிறார், ஒவ்வொருத்தரோடு கூட இருக்க ஆசைப்படுகிறார். அவர் ரட்சகராய் அல்ல, மீட்பராய் அல்ல, மீட்பின் பொருளாய் அல்ல, அதையும் தாண்டி நியாயம் விசாரிக்கிறவராய். சொல்லுங்கள் அல்லேலூயா. நடந்த சம்பவம் என்ன? அங்கே போயிடலாம், அந்த முன்மாறி பின்மாறிக்கு போயிடலாம். வாசிங்க, எல்லாம் வாசித்தீங்க. அப்பொழுது நாம் அறுவடைந்து கர்த்தரை அடிப்படை தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அன்னோதை போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கும் போது கீழே வாசிங்க. எப்ராயிமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் நான் வேதத்தை போலவும் பாருங்க, பக்தி அந்த இடத்துல பயப்படுங்க. பாருங்க, பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் ஒளிந்து போகிறது. சொல்லுங்கள் இல்லை. ஆனா அவன் கடைசியில் அந்த அத்தியாயத்தில் முடிக்கும் போது சொல்றாரு, உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன், உனக்கு ஒரு ஆளுமையை கொடுத்திருக்கிறேன், சோர்ந்து போகாது. அல்லேலூயா. அப்படியே திரும்பும் போது நாம் அங்கே முடிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் இங்கே யோவேல் தீர்க்கதரிசனம் 2வது அத்தியாயம் அதனுடைய 26 எடுத்து வாசிங்க. 26 கிடையாது, சாரி, யோவேல். அங்க ஒரு முன்மாறி பின்மாறி எடுத்து வாசிங்க. அங்க ஒரு மாறியை கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. அப்படி ஒண்ணு இல்லையா? எடுத்து வாசிங்க. யோவேல் 2. தம்பி எடுத்துக்கலாம் இல்லையா? இல்ல தம்பி, இங்க போயிட்டீங்கள. 23 பாருங்க. வாசிங்க. ஊற்றுவேன். வாசிக்கலாம். ஆமா, 2:23. அதுதான். நல்ல கவனிங்க. சீயோன் குமாரரே, அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா. கலங்கள் தானியத்தினால் நிரம்பும். இதாங்க வாக்குத்தத்தம். ஆலையில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளோ பச்சை கிளிகளோ முசுக்கட்டை பூச்சிகளோ பச்சை புழுக்களோ பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. போதும் தம்பி. அல்லேலூயா. அப்போ அங்கே அது 3 விதம் சொல்லப்படுகிறது. அனுப்பின காரியம் அதை எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி தருவன்றார். எப்படி தெரியுமா? முன்மாறி பின்மாறிலே தருகிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இந்த கான்செப்ட் ஏற்கனவே நடந்த முன்மாறி பின்மாறி இன்னும் நிறைய வசனங்களை நான் உங்களுக்கு காமிக்கலாம் நேரம் போறதுல. அல்லேலூயா. இப்போ நம்ம நேரடியா இப்போ பரலோகத்துக்கு நமக்கும் ஒரு நேரடி தொடர்புக்குள்ள நாம் காணப்படுகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2 வாசிக்கும் போது இது முன்மாறி பின்மாரியை விட ஹைலைட்டான காரியம். சொல்லுங்களேலூயா. இது நேரடி அனுபவம். ஏற்கனவே வாசித்தாங்க ஒரு வசனத்தை. 6 வாசித்தமா? 6 வாசித்தோம். அப்போஸ்தலர் 2:6 வாசித்தோம். என்ன சொல்லப்படுது? அந்த சத்தம் உண்டான போது நல்ல கவனிங்க, திரளான ஜனங்கள் கூடி வந்து இப்ப நான் மலையாளத்துல பேசினா இந்த எதிர உட்காந்து இருக்கிற இந்த தெய்வராக ஆச்சரியமா இருக்கும். இவருக்கு மலையாளமே தெரியாது. இந்த ஆச்சரியம்தான்.
நான் திடீர்னு ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சா எனக்கு 1-2 தெரியாது, இவன் எப்படி ஹிந்தியில் பேசலாம்? சொல்லுங்கள் லோயா. அங்கே நடந்த சம்பவம் என்ன, கான்செப்ட் என்ன? எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு நல்லதான இவங்க என்ன கேட்டகரி நம்மளுக்கு தெரியும். இவங்க பேசுறது எல்லாரும் எதை சேர்ந்தவங்க? அப்புறம் இப்ப இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு தேசம் முழுவதும் பேசு. நான் இன்னைக்கு போனோம், போன வாரம் முழுவதும் நிறைய ஊழியங்களை கர்த்தர் கொடுத்தார். போனோம், நல்ல பலனையும் கொடுத்தார். எவ்வளோ கொடுத்தாருல்ல, எது அமௌண்ட் எவ்வளோ கொடுத்தார்? நல்ல பலனும் கொடுத்தார், நல்ல ஓட வச்சார், ஊழியத்தை நிறைவேற்ற உதவி செய்தார். அப்போ அங்கெல்லாம் பார்க்கும்போது பேசு இவங்க பேச சொல்லி பேசுனாங்களா இல்லை இவங்க மேல அந்த 2:1 வாசிக்கும் போது ஒரு நாள் ஒன்று வந்தது. அவர்கள் எல்லாம் 2வது ஒரு நாள் ஒன்று வந்தது. அதுதான் இந்த நாள். 2வது அவன் செய்த காரியத்தில் அதுதான் நான் சொல்றேன். நான் ஆரம்பத்திலே சொல்றேன், நீங்க வரும்போது இன்னைக்கு நான் ஆண்டவனை துதிப்பேன், ஆண்டவனோடு பேச போறேன், அவர் பேசும்போது நான் கேட்க போறேன், அல்லது ஆண்டவனை உயர்த்தி பிடிக்க போகிறேன். என்ன நடந்தாலும் சோத்திரம் சொல்லுங்க. இப்போ அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் ஒன்று வந்து தீர்மானிச்சுட்டாங்க, இந்த நாளில் இந்த ஃபங்க்ஷன்னு. ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு மனம் வந்தது. 2வது என்ன வந்தது? ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். 3வது 4வது உங்க கணக்கு பிரகாரம் என்ன வந்தது? பலத்த காற்று வந்தது. இந்த காற்று எங்க வந்தது? வனாந்தரத்திலே வந்தது. வனாந்தரம் எங்க இருந்தது? வனாந்தரம் எங்க? நம்ம புறப்படும் போது நமக்கு வனாந்தரம் தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும். எத்தனை பேர் அப்படின்னு புரிஞ்சது? இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வனாந்தரம் தான். எடுத்தோடனே நம்ம செழிப்பான இடத்துக்கு கொண்டு போனார் இல்லை, வனாந்தர வழியில் தான் நாம் என்ன பண்ணோம், வந்து கொண்டு இருந்தோம். ஆண்டவர் வனாந்தரத்தெல்லாம் நிரப்பிட்டார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு பலத்த காற்று வந்தது. இந்த காற்று வனாந்தரத்திலே மோசே தன் ஜனங்களை நடத்தும் போது இந்த காற்று வந்தது. இந்த காற்று நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த காற்று என்ன பண்ணுச்சு? ஜனங்கள் மேல் இறங்கினது. பரிசுத்த ஆவியின் காற்று, பரிசுத்த ஆவியின் வல்லமை. அந்த காற்று 4ஆம் திசையில் இருக்கிற காடுகளை கொண்டு வந்து அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றினது. ஆமென். ஒரே ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனிங்க. நம்புற வரலும் நாம் என்ன பண்ணணும், நம்ம ஸ்டேஜை மாத்திர வரலும், தேவ விருப்பத்தின்படி நடக்கிற வரலும் எல்லாமே பெருசாதான் தெரியும். எல்லாமே பெருசாதான் தெரியும். நாம் ரொம்ப சிறியவங்களா தெரியும். பிரச்சனை அத்தனையுமே பெரிய பெரிய தென்னை மரம் போல தெரியும். தென்னை மரம் பெருசு தானே. தென்னை மரத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ பனை மரம் போட்டுக்கணும். நான் வாழை மரத்தை காமிக்கல இல்லை. அல்லேலூயா. வாழை மரம் ரொம்ப வளராது. அது ஒரு குறிப்பிட்ட 10 அடி இருந்தால் தான் நம்ம இதுக்கு வச்சுக்குவாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கான்செப்டுக்கு திரும்புகிற வரலாம். அப்போ தேவனுடைய பிள்ளைல அந்த காற்று வனாந்தரத்தில் 4ஆம் திசையில் மேய்ந்து கொண்டிருந்த காடைகளை ஒன்றாய் குயிலால் சேர்த்து அவர்களுக்கு முன்ன கொண்டு வந்தது. இந்த காத்து அவர்களை நிரப்பிச்சு 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, காத்து மாத்திரமல்ல, இதுல மனுஷன் நீங்கள நானும் செய்ய வேண்டியதை தனியா எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் செய்ய வேண்டியதை நிச்சயமா உனக்கு நிலையா இருந்ததுன்னா கர்த்தர் இந்த செய்தி மூலமா உனக்கு தருவார். நடந்த சம்பவம் என்ன? 2வது என்ன வந்தது? ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணி பேசுறா. என்ன பேசணும்? அந்நிய பாஷை பேசு. அவன் ரொம்ப டென்ஷனா என்ன பேச சொல்றேன், நான் என்ன பேசினேன், இப்ப என்ன பேசணும்? அந்நிய பாஷை பேசு, அபிஷேகத்துல பேசு. இது அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? அவன் பேசி நான் என்ன பேசுறது? போ வேலை பார்க்குறாங்க. நான் அடுத்த வாரம் கூட வரைய போட்டுனேன். சும்மா போய் என்ன போய் பேச சொல்றேன். எனக்கு ஜென்ம பாஷை தான் தெரியும், அந்நிய பாஷை தெரியாது. ஆமென். அல்லேலூயா. இவனை கூட நான் பேசுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நீ நான் பேசல நான் போகணும். அப்போ நான் அறிவு இல்லாமல் இருந்தேன். என்ன அறிவு? தேவ அறிவு இல்லாமல் இருந்தது ஆரம்பத்தில்.
இப்போ தேவ அறிவு என் மனக்கண்களை திறந்தது. அதான் இந்த சிமியோனுடைய கண்களை திறந்தவர்கள் தான் தேவ ஆவியானவர் இருதயத்தை நிரப்பினாதான் நான் அவர் எனக்காக வைத்திருக்கிற பொக்கிஷத்தை பார்க்க முடியும், எனக்காக வைத்திருக்கிற தரிசனத்தை பார்க்க முடியும், எனக்காக வைத்திருக்கிற விஷனை பார்க்க முடியும், எனக்காக வைத்திருக்கிற வாழ்வாதாரங்களை நான் சுதந்திரிக்க முடியும். அது வரல நான் குருடன் தான். அல்லேலூயா. இங்கே நடந்த காரியம் என்ன? அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் வந்தது. நடந்த சம்பவம் காணப்பட்டு ஒவ்வொரு மேலே வந்து அமர்ந்ததான் சொல்றாங்க. இன்னைக்கு 20,000 30,000 3 பேர் 4 பேர் அட்லீஸ்ட் அந்த 3 பேருக்குள்ள, சரி 2 பேர் தானே வேதம் சொல்லிச்சு, 2 3 பேர், இந்த 2 பேருக்குள்ள இப்போ நானும் இவனும் போகிறேன், யாரையும் நான் டச் பண்ணல. உங்களை நேசிக்கிறேன், அளவில்லாமல் நேசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். நானும் இவனும் தேவனை நோக்கி பார்க்குறோம். எனக்கு ரீச் ஆயிடுச்சு, இவனுக்கு சிக்னல் கிடைக்கல. நான் சொல்கிறேன் பேசுடா. அவன் பேசுறதை விட்டுட்டு என்ன பண்ணிடுவான்? என்னை அடிக்கும் அளவு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவான். அப்படி தானே மோசே டென்ஷன் ஆனாரு. மோசே பேசும்படி அழைக்கப்பட்டாரா, அடிக்கும்படி அழைக்கப்பட்டாரா? டக்குன்னு சொல்லுங்க, பேசும்படி தானே. பேசியிருந்தா பிரச்சனை சாலாக இருக்கும். அவர் என்ன பண்ண, டென்ஷன் ஓவர்னால பிபி சுகர் இப்போ இருக்கிற சூழ்நிலை. அன்னைக்கு அவர் மக்களுடைய அந்த தொந்தரவு அதிகரிச்சதுனால பேசலாம் முடியாதுன்னு டக்குன்னு என்ன பண்ணிட்டார், கண்மலையை பார்த்து அடித்து விட்டார். இல்லையா? அதில் வந்து அவருக்கு இன்கமிங்காக வந்திருக்கும், நிறைய பேலன்ஸ் கம்மியாகி போச்சு. போக வேண்டிய இடத்துக்கு மோசையை போல, மோசையை வச்சு தான் கதை ஆரம்பிச்சுது. புரிஞ்சுதா? மோசையை வச்சிருப்ப என்ன வச்சுன்னா, இப்போ நான் ரட்சகரை பற்றி பிரமாதமாக சொல்கிறேன், பிறப்பை பற்றி சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கினேன். அப்புறம் அவருடைய மரணங்களை பற்றி சொல்கிறேன், அவர் மரணத்தை பற்றி 3 தான் சொல்ல முடியும். ஆண்டவரை பற்றி ஃபஸ்ட்டு பிறந்தாரு, 2வது என்ன பண்ணார், சிலுவைக்கு போனார், மரணத்தை என்ன பண்ண ஜீவனை கொடுத்தாரு, 3வது சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த 3 காரியத்தை நான் பிரமாதமாக சொல்கிறேன், எல்லா மொழியிலையும் பேசுகிறேன். 3 காரியத்தையும் நல்லா பேசி நிறைய பேரை கூட்டிட்டேன், நிறைய பேர் ஆயத்தம் பண்ணிட்டேன், நல்ல ஒரு பெரிய காரியங்களை விசாலமாக கட்டிட்டேன். இப்போ நான் போல, நான் சொல்லப்பட்ட அத்தனை பேரும் போயிட்டாங்க. நான் போக எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஆயத்தம் இல்லை, தகுதியே இல்லை. சொல்லுங்கள் இல்லையா? என்னை பார்க்க முன்னே உன்னை மரணம் சந்திக்காது என்று சொன்ன தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய இன்று காண்கிற எகிப்தினை இனி நீ காணப்போவது இல்லை. அல்லேலூயா. அங்கே நடந்த சம்பவம் 4ஆம் வசனத்தை வாசித்துள்ளோம். நிரப்பப்பட்டு வரத்தின் இப்ப என்ன கிரி செய்து ஃபர்ஸ்ட் காற்று வந்ததுங்க, அப்புறம் அக்கினிமயமா மாறிச்சிங்க, நாவெல்லாம் பயங்கரமா நாக்கு தோல் உரிக்கலங்க, நாக்கெல்லாம் மாறி போச்சு. ஒரே ஒன்று சொல்ற, தப்பா நினைக்காதீங்க, அசிங்கமாய் பேசியிருந்த இந்த நாவு இன்னைக்கு அதுவே முயற்சி பண்ணோட பேச முடியல. இது கர்த்தருடைய நாவாய் மாறிட்டது. அல்லேலூயா. அங்க என்ன ஆச்சு? வரத்தின்படி அதான் ஆரம்பத்திலே சொன்ன வரங்கள், வல்லமைகள், தாளந்து, கிருபை எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு. மூஞ்சி முகத்தை பார்த்தா இல்ல, எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாரு. எல்லாருக்கும் ஃபார்வர்ட் ஆகும், எல்லாருக்கும் ஏடிஎம் இருக்குது இல்லை, எல்லாருக்கும் ஆதார் கார்டு இருக்குது இல்லை, எல்லாருக்கும் கூடிய உரிமை இருக்குது இல்லை, எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். நடந்த சம்பவம் வெவ்வேறு பாஷையில பேச தொடங்கினார்கள். சகல தேசத்தாரிலும் இருந்து அந்த தேவபக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது பிரதான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளை அப்படிலாம் கவனிக்கலாம். தேவன் முன்மாரியும் பின்மாரியும் வரிசிக்க பண்ணுகிறவர். அங்கே சகரியாவில் சொல்றாரு, சகரியாவிலையும் ஒரு முன்மாரி பின்மாரியை காமிக்கிறாரு.
அப்படியா ஒரு பெரிய ஆயத்தத்தை காமிக்கிறார். சகரியா 1-2 மதியத்தில் ஒரு பெரிய ஆயத்தத்தை சுத்திகரிப்பு காமிக்கிறார். இன்றைக்கு பேசப்பட்டது ஏதோ ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, நாம் பரத்துக்குரிய ஆசீர்வாதத்தின் செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இழந்தவர்களாய் அல்ல, பெறாதவர்களாய் அல்ல, பெற்று மறந்தவர்களாய் அல்ல, அனுபவத்தில் உள்ளவர்களாய் நான் நின்று இவ்வளவு நேரம் உங்களோடு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நிச்சயமாய் புதைந்து கிடக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் மேல் நோக்கமாயிருந்து அதில் என்ன பண்ணு, புதைந்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணு தோண்டு, உன்னை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவாராக. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எத்தனை பேருக்கு புரோஜனமாக இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. தேவன் சொன்னதை நான் சொல்லினேன்.